அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாம, தமிழக அரசாங்கம் மூலமா வெளிவிடக்கூடிய மிக முக்கியமான அரசு அறிவிப்புகளையும், அரசு ஆணைகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம் வந்து வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டு தான் இந்த மிகை ஊதியம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு சி மற்றும் டி பிரிவுல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு மிகை ஊதியம் வழங்குறாங்க. அந்த மிகை ஊதியம் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்புட்ன்னா, இப்ப ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டயர்மெண்ட் ஆனவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க, அப்புறம் வந்து முன்னாள் கிராம அதாவது முன்னாள் வில்லேஜ் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் பரிசு வழங்க வந்து ரூ. 163.81 வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சி மற்றும் டி பிரிவுல ஒர்க் பண்றவங்களுக்கும், நம்மளுடைய அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகள்ல பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ரூபாய் 3000 என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு அவங்களுக்கு மிகை ஊதியம் வழங்குறாங்க. இது வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு. அதே மாரி தொகுப்பூதியம், அப்புறம் சிறப்பு காலை முறை ஊதியம் இந்த மாரி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் 2023, 24 போன அந்த ஃபினான்சியல் இயர்ல குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதுக்கு மேலாக பணிபுரிந்தவங்களுக்கு முழு நேர மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு ரூபாய் 1000 வந்து சிறப்பு மிகு ஊதியமாக வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம, இந்த சி மற்றும் டி பிரிவுல ஒர்க் பண்ணி ரிட்டயர்மெண்ட் ஆனாங்க இல்லையா? அந்த பென்ஷன் வாங்குறவங்க, அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க, முன்னாள் கிராம அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட், வில்லேஜ் அவங்களுக்கு கீழ உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 500 வந்து பொங்கல் பரிசா வழங்கப்படும் சொல்லி, இந்த பொங்கல் பரிசுக்காக ரூ. 163,81,00,000 வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வேல அதெல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து தான் ஒதுக்குவாங்க. போனஸ் போடுவாங்க. மிகை ஊதியம் போடுவாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பொங்கல் பண்டிகை மட்டும் தான் மிகை ஊதியம் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பு. பெரும்பாலும் அரசு ஊழியர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு அவங்க வெளியிட்ட அரசு அறிவிப்பு. தேங்க் யூ.